உணவுன்றது அவரவர் விருப்பம் தான். ஆனால் முருகனுக்குன்னு விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தில் உண்மையாக இருங்க. ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட அந்த ஒரு நாள் முருகனை நினைங்க. 10 நிமிஷம் கோயிலுக்கு போனால் கூட அது 10 நிமிஷம் ஃபோனை எதுவும் எடுக்க முருகனை மட்டும் நினச்சிட்டு வாங்க. 2 மணி நேரம் நீங்கள் கோயிலில் இருக்கீங்கன்னா 2 மணி நேரம் முருகன் நினைங்க. தினமும் முருகா முருகா நினைக்கிறது அது ஒரு வரம். ஆனால் எப்போல்லாம் நீங்கள் பக்தியாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் விரதமாக இருக்கீங்களோ அந்த விரத நேரத்தில் மட்டும் உண்மையாக இருங்க. சில பேர் விரதமாக இருக்கும்போது இது முட்டை போட்ட கேக் கூட சாப்பிடாமல் இருப்பாங்க. அது அவங்க பக்தி. சில பேர் தெரியாமல் சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. எனக்கு வந்த மெசேஜ்லேயே அதிகமான மெசேஜ் தெரியாமல் முட்டை போட்டு கேக் சாப்பிட்டேன், தெரியாமல் முட்டையோட கேக் சாப்பிட்டேன். அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. உங்கள் உள்ளத்தில் ஒரு பக்தி இருக்கும். அந்த பக்தி தான் முருகர் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க. உண்மையாக இருக்கீங்களா? எவ்வளோ அடித்தாலும் இவன் நம்மளை விடாமல் இருக்கானா? எவ்வளோ சோதனை வந்தாலும் விரக்தி ஆகாமல் இருக்கானா? என்ன நம்புறானா முழுசா? அந்த நம்பிக்கை வர வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கிற தாமதமாயிட்டே இருக்கும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த நொடி அந்த பலன் கிடைச்சிடும். அதனால தைப்பூசம் விரதம் இருந்தவங்க திடீர் இறப்புகளால் மாலை கழட்டியிருப்பீங்க. இல்லை யாராவது ஒரு முக்கியமான ஒரு டெத்துக்காக போயிருப்பீங்க. அதனால விரதம் இப்படி ஆயிடுச்சோ, இல்லை நம்ம முட்டை போட்ட கேக் சாப்பிட்டா இப்படி ஆயிடுச்சோ, எந்த நெருடலும் இருக்காதீங்க. 40 நாள் விரதம் இருக்குன்னு நினச்சிட்டிங்கல்ல, அதுவே பெரிய வரப்பிரசாதம் தான். முருகனுக்காக 40 நாள். இதை நிறைய பேர் அவங்க நான் யார் பக்தியும் குறை சொல்கிற நான் அப்போ சொல்ல நம்ம கருத்து சொல்கிறதோ குறை சொல்ல கிடையாது. 21 நாள் இருந்தாங்க, இப்போ 6 நாள் இருக்குன்றாங்க, 11 எல்லாமே அவங்கவுங்க பக்தி. எப்படி வேணாலும் இருங்க, முருகனுக்கு உண்மையாக இருங்க. இதில் என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, சில பேர் பெட்டில் தூங்கலாமான்லாம் கேட்டு சொன்னாங்க. பாயில் படுக்கலாமா?